வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் வைமன் vlogs. ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் ஹாங்காங்க்கும். இப்போ தான் ஆப்கானிஸ்தான் ஒரு 3 நேஷன் டூர், யூஏஇ, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட சேர்ந்து ஒரு சீரீஸ் முடிச்சாங்க. அதில் ஃபைனல் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஆடினாங்க. நான் நினச்சேன் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி, பட் பாகிஸ்தான் அவுட் பிளேட் தெம் கம்ப்ளீட்லி. ஆப்கானிஸ்தான் டீமை பற்றியும் பாகிஸ்தான் டீமை பற்றியும் அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் வரும்போது பார்ப்போம். இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா விசஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஏஷியா கப்பில் கேன் யூஏஇ அப்செட் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் சைடட் கேமாக இருக்கும். சரிங்களா? யூஏஇ பொறுத்த வரைக்கும் நீங்கள் துபாயில் ஆடினாலும் சரி, அபுதாபியில் ஆடினாலும் சரி, ஒரு மாதிரி ஸ்பின் நல்லா எடுக்கும். கொஞ்சம் ட்ராக் ஸ்லோவாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான் ஜென்ரலாகவே பார்த்தா. ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நிறைய இருக்காது. ஒரு 160 to 180 தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆப்போனண்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. 150, 140, 130 அடித்து கூட ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் விக்கெட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கு டாஸ் போட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்தியாவுடைய ஸ்குவாட் பிளேயிங் 11 என்னவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்தியாவுடைய ஸ்குவாடை படிச்சிடுறேன். சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா அண்ட் ரிங்கு சிங். எப்படி டீமை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க என்னை பொறுத்த வரைக்கும் டீம் இப்படி தான் போகும். அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 down திலக் வர்மா ஆடுவார், இல்லைனா சூரியகுமார் யாதவ், இல்லைனா வைஸ் வர்ஸா. 1 down சூரியகுமார், 2 down திலக் வர்மா. ஓகேங்களா? 3 down ஹர்திக் பாண்டியா ஆடுவாங்க. 4 down அக்ஷர் பட்டேல் ஆடுவாங்க. 5 down சிவம் தூபேவா ஆடுவாங்க. 6th down ஜிதேஷ் சர்மாவை ஆடுவாங்க. இதில் அக்ஷர் பட்டேலை மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக. அது இல்லாமல் அதுக்கப்புறம் 4 பவுலர்ஸ், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. இதுதான் இந்தியாவுடைய பிளேயிங் 11 இருக்கும். பட் இந்த டீமில் ஒரு முக்கியமான சில பேர் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை, ஜெய்ஸ்வால் இல்லை, அவருக்கு தான் வாய்ப்பு கிடச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார், த மேன் ஹூ வான் த ஐபிஎல் ட்ராஃபி, த பிக்கெஸ்ட் டோர்னமெண்ட் இன் த கண்ட்ரி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கணும். சரி, ஓகே, இதுதான் விதினா அதை யாராலையும் மாற்ற முடியாது. லெட்ஸ் see what's gonna happen. அடுத்தடுத்த மேட்சஸில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.